இப்போது 2025 கல்வியாண்டிலே தமிழ்நாடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் நியமிக்கப்பட இருக்கின்ற உடற்கல்வி இயக்குனர் தேர்விற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப்ல புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த ஒவ்வொரு பாடத்திட்டத்தினுடைய பகுதிகளை எப்படி தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும், எந்த பகுதிகள் மிக முக்கியமானது, ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய பாடப்பொருள்கள் எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை பற்றியான ஒரு விரிவான பதிவை நாம் ஏற்கனவே செய்திருக்கிறோம். அது தொடர்புடைய பல்வேறு பாடங்கள்லையும் நம்மளுடைய யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைய அமர்வுல நம்மளுக்கு புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற சிலபஸ்ல 7வது யூனிட்ல 2 புக்கு அதுல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 புக்கு மீன்ஸ் எக்ஸசைஸ் பிசியாலஜி அப்படின்ற ஒரு பாட புத்தகமும், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டும் 2 பாடப்பொருள் குறித்து அதுல கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸசைஸ் பிசியாலஜி அப்படின்னு பார்க்கும்போது என்டையராகவே நம்மளுக்கு நியூஸ் சிலபஸ் தான். அது எதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல இந்த எக்ஸசைஸ் பிசியாலஜி தொடர்புடைய ஒரு சில பகுதிகள் இன்டைரக்டா இங்க இருந்துச்சு. பட் ஆனா கம்ப்ளீட் அது புதிய யூனிட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றது ஏற்கனவே நம்மளுக்கு ஹெல்த் எஜுகேஷன் அப்படின்ற பகுதியில பழைய ஓல்டு சிலபஸ்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஒன்லி நியூட்ரிஷன் அப்படின்ற மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிக்கு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது காமனா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அந்த நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் அப்படின்ற அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த வருடம் ஸ்பெஷலைஸ்டா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனுக்கும் சாதாரண நியூட்ரிஷனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் அப்படின்னா, கண்டிப்பா அதுல தொடர்பு இருக்கு. ஆனா ஏற்கனவே படிக்கும்போது நம்ம சாதாரணமா ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னா, இப்ப கார்போஹைட்ரேட் படிக்கிறோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் மேஜர் எனர்ஜி சோர்சஸ். இதுல 1 கிராம் கார்போஹைட்ரேட் உடையும் போது நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது, இதுல என்னென்ன காம்பனண்ட், கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்ற ஆக்சிஜன் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி புரோட்டீன் படிக்கும்போது அதுல நைட்ரஜன் இருக்கு அப்படின்ற அந்த காம்பனண்ட்டை பத்தி பார்ப்போம். அதே இதுல அதனுடைய டைசாக்ரேட், மோனோசாக்ரேட்ஸ், அதே மாதிரிக்கே புரோட்டீன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்ல ட்ரைகிளிசரைட்ஸ், கிளிசரால்ஸ், இதை பத்திலாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அது எந்த ஃபுட்ல இருக்கு அப்படின்றது, எந்த ஃபுட்ல டாமினேட் பண்ணுது அப்படின்ற அடிப்படையும், அதனால் குறைபடக்கூடிய, அதனால் வரக்கூடிய நோய்கள், இப்ப குறிப்பா மேக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் பார்க்கும்போது, மேக்ரோ நியூட்ரிஷன் கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன் அண்டு ஃபேட், இந்த மூன்றுமே மேக்ரோ நியூட்ரிஷன். ஏன் இது மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்றாங்க அப்படின்னா, அதிகப்படியான உணவுல நம்ம எடுத்துக்கிறக்கூடியது, அதுல நம்மளுக்கு கிராம் கணக்குல நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த 3 விதமான சோர்சஸும். அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு போகும்போது அதுல பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதே மாதிரி வைட்டமின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான வைட்டமின்ஸ் படிச்சிருப்போம். ஃபேட் சால்யூபிள் அப்படின்றது ஏடிஇகே, அப்புறம் வாட்டர் சால்யூபிள்ல பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் பி1, பி2, பி6, பி12, நியாசின், அந்த மாதிரி அதுல நிறைய காம்பனண்ட் படிச்சிருப்போம். அதுக்கடுத்து வாட்டர் சால்யூபிள் விட்டமின் பி அண்ட் சி, சி நம்மளுக்கு அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பனண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம நியூட்ரிஷன்ல படிப்போம். அதே மாதிரிக்கு இதை தாண்டி என்ன அப்ப படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது முக்கியமா கார்போஹைட்ரேட் ஒரு எனர்ஜி சோர்ஸ், அதாவது பிரைமரி எனர்ஜி சோர்ஸ். இதுதான் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு முதன்மையானது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அனரோபிக் கிளைகாலிசிஸ்ல அனரோபிக் மெட்டபாலிசம் வரும்போது நம்மளுக்கு மசில் கண்ட்ராக்ஷனுக்கான எனர்ஜி சோர்சஸ் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட், பாஸ்போகிரியாட்டின்ல இருந்து தான் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஷார்ட் பர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில பொறுத்தளவு, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டியில. ஆனா அதனுடைய கண்டினியூஸ் ஏரோபிக் மெட்டபாலிசம் வரும்போது வித்தின் ஆக்சிஜனுடைய பிரசன்ஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளுடைய ஏடிபி சிந்தசிஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மஸ்குலர் கண்ட்ராக்ஷனுக்கு ஏடிபி தான் வேணும். அந்த காம்பனண்ட் தான் கெமிக்கல் காம்பனண்ட், அடினோசின் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லக்கூடிய அந்த காம்பனண்ட் தான் தேவைப்படும். அப்போ அதை எங்கிருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் தான் போய் எடுக்கும் ஃபர்ஸ்ட். அது தீர்ந்து போன உடனே புரோட்டீன் மெட்டபாலிஸ்க்குள்ள உள்ள ஃபேட் மெட்டபாலிஸ்க்குள்ள என்ட்ராகும். ஃபேட் மெட்டபாலிஸ்க்குலாம் தீர்ந்த உடனே கடைசியா புரோட்டீன் மெட்டபாலிஸ்க்குள்ள என்ட்ராகி அதனுடைய ஏடிபி சிந்தசிஸை அதை பயன்படுத்துது. ஸோ இந்த அடிப்படையில் தான் ப்ரீவியஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். இது ஜென்ரல் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் பேலன்ஸ் டயட்னா என்ன, ப்ரொபோர்ஷன் ஆஃப் தி ஆல் காம்பனன்ட், மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்றது. ஆனா பட் இங்க வரும்போது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது, எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எப்படி அத்லெட்டுக்கு
காம்படிஷன், ப்ரீ காம்படிஷன், டூரிங் காம்படிஷன், ஆஃப்டர் காம்படிஷன்ல எப்படி கார்போஹைட்ரேட் பிளானிங் பண்றது, எப்படி கார்போஹைட்ரேட் லோடிங் பண்றது, பிஃபோர் காம்படிஷன் எப்படி பண்றது, ஆஃப்டர் காம்படிஷன் எப்படி பண்றது, அந்த அடிப்படையில அதுவும் குறிப்பா வந்து ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னாவே எக்ஸசைஸ் பிசியாலஜிலே பார்க்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஹீட் கிராம்ப், ஹீட் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வந்து வருவதற்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. இல்ல அதாவது வந்து டீஹைட்ரேஷன் வந்து டெத் வரைக்கும் கொண்டு போங்க ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ அந்த மாதிரி வெறும் பெரிய பெரிய டேஞ்சரஸ் அப்படின்றது. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள எலக்ட்ரோலைட் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் ஃப்ளூயிட் எல்லாம் கண்டென்ட் ஃபுல்லா எல்லாம் லாஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஸ்ட்ரோக்கு கொண்டு போகுதா, இல்ல வந்து டெத் வரைக்கும் கொண்டு போகுதா அப்படின்றது. ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஹீட் கிராம்ப்ல நார்மலான, ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது நார்மல் கிடையாது. அது வந்து சிவியரான ஒரு விஷயம். ஸோ அது வந்து அத்லீட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வந்து குறிப்பா வந்து பார்த்தோன்னா சப்ளிமெண்ட்ரி அப்படின்றது ஒன்று புதுசு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நீங்க சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தளவு மிக முக்கியமா இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சப்ளிமெண்டரிஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சப்ளிமெண்டரிஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க, டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி பவுடர் ஃபார்மெட்ல இருக்கு, லிக்விட் ஃபார்மெட்ல இருக்கு. அந்த மாதிரி சப்ளிமெண்டரிஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க. சப்ளிமெண்டரி ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆகக்கூடியவங்க, அது என்டியூரன்ஸ் அத்லெட்டா இருக்கட்டும், இல்ல வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டி ஸ்பிரிண்டிங் ஆக்டிவிட்டில இருக்கட்டும், இல்ல த்ரோ அண்ட் ஜம்ப்ஸ்ல வரக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், ஒவ்வொரு வகையான ஆக்டிவிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஆனா நம்ம எடுத்துக்கிறக்கூடிய உணவுல முழுமையா அந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் முழுமையா நம்மளால எடுத்துக்கிற முடியாது. அப்படி முழுமையா எடுத்துக்கிறதுனால சில காம்போனன்ட், சில மினரல்ஸ், சில விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா அத்லெட்டுக்கு கிடைக்காது. அப்ப அங்க ஒரு கேப், ஒரு இடைவெளி ஏற்படும். அதாவது நம்ம எடுத்துக்கிறக்கூடிய உணவுல முழுமையா எல்லாத்தையும் நம்மளால எல்லா காம்போனன்ட்டையும் எடுத்துக்க முடியாது. அப்ப எந்த காம்போனன்ட்லாம் மிஸ் ஆகுதோ அப்ப அதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு துணை உணவு அல்லது ஒரு இணை உணவுன்னு நம்ம சொல்லலாம் இதை. அது எடுத்துக்கிற போது அப்ப அந்த கேப் ஃபில் ஆகும். எது நம்மளுக்கு வேக்கண்டா இருக்கோ அந்த வேக்கண்டை அது ஃபில் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் சப்ளிமெண்ட்ரி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதுல வந்து குறிப்பா வந்து இந்த அலனின், அதை மாதிரி வந்து கிரியாட்டின் இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்ரியில இன்னைக்கு லேட்டஸ்டா பயன்படுத்தக்கூடியவங்க. ஆனா ஒவ்வொரு சப்ளிமெண்ட்ரி ஒரு விதமான அத்லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதையுமே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ப்ரீவியஸ்ல கேட்ட மாதிரிக்கு நார்மலா கேட்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்க முடியாது. பட் கொஞ்சம் டெப்தா போய் உள்ள நம்ம வந்து ஸ்டடி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து என்டையரா இதுக்குமே நியூ டாபிக் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ரோ நியூட்ரிஷன், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரிஷன், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃப்ளூயிட் அண்ட் ஹைட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க ஃபாலோ பண்ண. ஹைட்ரேஷன் வராமல் இருக்கணும்னா ஃப்ளூயிடை எடுத்துக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்க போறோம். ப்ரீ எக்ஸசைஸ் நியூட்ரிஷன், டூரிங் எக்ஸசைஸ் நியூட்ரிஷன், போஸ்ட் எக்ஸசைஸ் நியூட்ரிஷன் அண்ட் ரெக்கவரியில எந்த மாதிரியான நியூட்ரிஷன். ரெக்கவரி கண்டிப்பா வந்து அதாவது 30 மினிட்ஸ் ரெக்கவரி, அதாவது ஆக்டிவிட்டி முடிஞ்சதுல இருந்து ஒர்க் அவுட்டா இருக்கட்டும் இல்ல காம்படிஷன் முடிஞ்சதுல இருந்து 30 மினிட்ஸ்ல 60 மினிட்ஸ், 30 to 60 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா போஸ்ட் மீல்ஸ், போஸ்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் எதுக்கு அப்படின்னா குயிக்கா ரெக்கவரி ஆகுறதுக்காகவும், பிளஸ் அதை வந்து டெப்தா உள்ள நீங்க படிக்கும்போது தெரிஞ்சுக்குது. அது வந்து ஒன்னு போஸ்ட் அந்த 30 to 60 மினிட்ஸ்க்கு மேல எடுக்கக்கூடாது, முன்னாடியே எடுத்துடும். ஆக்டிவிட்டி முடிஞ்சதுல இருந்து ஒரு 30 to 60 மினிட்ஸ்க்குள்ள நீங்க எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது வேகமா குயிக் ரெக்கவரி ஆகும். அதே மாதிரி வந்து எனர்ஜி ரீஃபில்டிங் வந்து குயிக்கா ஆகும். ப்ரிப்பேரிங் மெக்கானிசம் நடக்கும். இது வந்து ரெண்டு விஷயத்த காம்பன்சேட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது கார்போஹைட்ரேட் வித் புரோட்டீன் காம்பனன்ட் இருக்கிற மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரியை நீங்க எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நீங்க வந்து அதை இது பண்ண முடியும். ஏன்னா ஆஃப்டர் எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பார்த்தோன்னா இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கும். கார்போஹைட்ரேட் சப்ளிமெண்ட்ரி ஓரியன்ட் பிளஸ் வந்து அதோட ஆட் பண்ணி புரோட்டீன் ஓரியன்ட் காம்பனண்ட்டை ஆட் பண்ணி. ஏன் புரோட்டீன் இங்கே ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ரி ஆட் பண்றோம் அப்படின்னா, ஏன்னா மசில்ஸ் வந்து ஒர்க் அவுட் அப்போ வந்து சில டேமேஜஸ் நடந்திருக்கும். அப்போ அதை ரிப்பேர் பண்றதுக்காக நம்மளுக்கு அங்கே புரோட்டீன் காம்பனன்ட் கம்பல்சரி எடுத்து ஆக வேண்டிய ஒரு சூழல். அதனால இதை எடுத்து தான் ஆகணும். அப்புறம் நியூட்ரிஷன் ஃபார் அத்லெட், எந்த அத்லெட்டுக்கு எந்த வகையான நியூட்ரிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. அடுத்து சப்ளிமெண்ட்ரி இன் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. புதிதாக ஃபுல் அண்ட் ஃபுல் புதிதாக அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நியூட்ரிஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாடி கம்போசிஷன். தென் லாஸ்ட் ஒன் இஸ் அது ஏற்கனவே இருந்தது நம்ம சிலபஸ்ல, ஏற்கனவே எர்கோஜெனிக் எய்ட்ஸ், அதாவது டோப்பிங்கும் எர்கோஜெனிக் எய்ட்ஸ் இருந்தது. ஸோ எர்கோஜெனிக் எய்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா எனி சப்ஸ்டன்ஸ் தட் வில் இன்க்ரீஸ் தி ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். எந்த சப்ஸ்டன்ஸும் நம்ம வந்து எந்த மெட்டீரியலோ சஸ்பென்ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அது நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ரியா இருக்கலாம், இல்லை அதாவது பார்மசூட்டிக்கல் எய்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. அது வந்து இட்ஸ் கம்மிங் அண்டர் தி ப்ராஹிபிட்டட் சப்ஸ்டன்ஸ். சம் வந்து பார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ்லாம் வந்து ப்ராஹிபிட்டட் பண்ணியிருக்காங்க. படாண்டு நடா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அண்டு வந்து நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து
என்ன கொடுக்குறாங்களோ அதனுடைய லிஸ்ட்ல பார்க்கும்போது எதெல்லாம் ப்ராய்க்கப்பட்ட எதெல்லாம் தடை செய்யப்பட்ட பார்மசூட்டிக்கல் வருதோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு. ஜீன் டோப்பிங் கூட இப்ப லேட்டஸ்டா இருக்கனால ஜீன் டோப்பிங் கூட அது எடுக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாவே வந்து வடா நாடா வந்து நம்மளுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க. டோப்பிங் வந்து அதாவது எர்கோஜெனிக் எய்ட்ஸ்க்கும் டோப்பிங் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா எர்கோஜெனிக் எய்ட்ஸ் வந்து இட்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ் தட் வில் இன்க்ரீஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது. சாதாரணமா ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்றோம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட்டுது அப்படின்னா இது வந்து இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் தி டோப்பிங். ஆனா பட் டோப்பிங் அப்படின்றது என்னன்னா பியூர்லி வந்து இல்லீகல் சப்ஸ்டன்ஸ். இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் எதை சொல்றோம் நம்ம அப்படின்னா எனி சப்ஸ்டன்ஸ் தட் ப்ராஹிபிட்டட் பை தி வடா அண்ட் நடா. ஸோ வடா நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியும் வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி எந்த பொருள்களை எல்லாம் எடுக்கக்கூடாது உட்கொள்ளக்கூடாதுன்னு எந்தெந்த கேட்டகரியில அவங்க வச்சிருக்காங்களோ அதனால வந்து என்ன உடம்புல பிசியலாஜிக்கலா என்னென்ன விதமான எஃபெக்ட் எதிர்காலத்துல அதனால அப்போ அத்லெட் சேவ் பண்ணணுமே தவிர அத்லெட் லைஃப் நம்ம காலி பண்ணக்கூடாது ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. ஸோ அப்போ வந்து ரொம்ப அத்லெட்டிக் கான்சியஸா இருக்கும். கோச்சஸ் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தா கூட அத்லெட் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் டோப்பிங்கை பொறுத்தளவு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ டோப்பிங்ல ரொம்ப டைப் ஆஃப் நிறைய கேட்டகரியில டோப்பிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டோப்பிங் எப்படி எடுத்தா அது உடம்புல எந்த விதமான பிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படுத்தும் லேட்டபிள் எந்த விதமான எந்தெந்த பர்டிகுலர் டோப்பிங்கை யார் எடுக்கிறா. வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து இப்போ வந்து பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய கேட்டகரிக்காரங்க எந்த மாதிரிக்கான டோப்பிங்ஸ் எடுக்கிறாங்க. அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் யாரு எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டியில என்ன மாதிரி எடுக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு ஓரியன்டா தான் நம்ம அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் கொடுத்த டாபிக். ஸோ இன்னைக்கு தினத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத பத்தியும் லைட்டா வந்து ஹைட்ரேஷனை பத்தியும் பிளஸ் வந்து சப்ளிமெண்டரி பத்தியும் லைட்டா நான் வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி லைட்டா நான் வந்து இந்த பதிவில் உங்களுக்கு பதிவு பண்றேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ப்ரொவைட் தி நியூட்ரிஷனல் சப்போர்ட் டெய்லர்டு டு அத்லீட் அண்ட் ஆக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றது ப்ரொவைட் தி நியூட்ரிஷனல் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட் பண்ணுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தா டெய்லர்னா இணைக்கிறது எதுக்கு டு அத்லீட்ஸ் அண்ட் ஆக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ். ஆக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ்னா பிளஸ் வந்து அதாவது வந்து நார்மல் இண்டிவிஜுவல் வேற ஆக்டிவ் இண்டிவிஜுவல்னா அப்போ அவங்க ஒர்க் லோட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். தேர் ரோல் இன்வால்வ்ஸ். எதுக்காக வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் நியூட்ரிஷன் சப்போர்ட்ஸ் அப்படின்னா நார்மலான உணவுல இருந்து நம்ம கொடுக்க முடியாது எடுத்துக்க முடியாது சப்ளிமெண்ட்ரிக்கா அதுக்காக கொடுப்போம். அப்ப இவங்களுக்கு வந்து என்னன்னா இது என்ன மீனிங்கை சொல்லுது அப்படின்னா நியூட்ரிஷன் சப்போர்ட் அப்படின்னா இப்ப நார்மலா ஒரு செடன்டரி பீப்புள் எடுக்கக்கூடிய அஸ்பர் வந்து ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தோம்னா பிளஸ் வந்து நியூட்ரிஷனல் அவங்களுடைய ஜட்ஜஷன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கு கலோரி வேல்யூ கம்மி. ஆனா அவங்க பங்கு பெறக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில அவங்களுக்கு வந்து அதிகமான எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆகுறதுனால அப்ப அதுக்கு தகுந்தாப்புல அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய விளையாட்டு அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய இண்டிவிஜுவல் அதே மாதிரி அவங்களுடைய செக்ஸ் ஆனா பெண்ணா அப்படின்றத பொறுத்துலாம் இந்த வந்து உணவு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் பிளான். முதல்ல வந்து நீங்க அத்லெட்டை பொறுத்தளவு வந்து எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. இப்போ என்டியூரன்ஸ் அத்லெட் அப்படின்னா என்ன உணவு அவங்களுக்கு டாமினேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா வந்து கார்போஹைட்ரேட் தான். ஏன்னா கார்போஹைட்ரேட் லோடிங் தான் நம்ம வந்து அவங்க ஹையஸ்டா பண்ணுவோம். ஏன்னா எனர்ஜி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஏடிபி. ஸோ அதுதான் வந்து அப்போ பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் தான். இப்போ அதே மாதிரி பர்டிகுலரா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்டிவிட்டி வரும் த்ரோயர் வரும் ஒரு ஜம்பர்ஸ் வரும் ஒரு ஸ்பிரிண்டர் வரும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா அதிகமா பார்த்தோன்னா ப்ரோட்டீன் காம்பனன்ட் ஃபுட் கொடுப்போம். ஏன் அப்படின்னா மசில் ஹைப்பர்ட்ரோபி நடக்கணும். அப்போ மசில் பில்டப் ஆகணும். அப்போ வந்து இதெல்லாம் வந்து மசில் பிளாக்கர்ஸ் அதாவது வந்து இதை மசிலை உருவாக்கக்கூடியதுல இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து மிகப்பெரிய ரோல்ல இருக்கும். அதனால அமினோ ஆசிட்ஸ் வரனால அப்போ பர்சனலைஸ்டு தான். யாருக்கும் வந்து நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒரே காமனான டயட்டை ஒரே எல்லா அத்லெட்டுக்கும் நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ கிரியேட்டிங் தி கஸ்டமைஸ்டு டயட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் டு மீட் தி யூனிக் நீட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். யூனிக் நீட்ஸ்னா என்ன? ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் தனித்துவம் இருக்கு. அப்ப தனித்துவத்துக்கு அவங்களுடைய இன்னைக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து பர்சனலைஸ்ட் நியூட்ரிஷன் பிளான் அவங்களுடைய அவங்களுக்குன்னு தகுந்த ஒரு ஒரு ஊட்டச்சத்து பிளானை நீங்க வந்து கொடுக்கணும் ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் பேஸ்ட் இன் ஸ்பெசிபிக் கோல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட்வைஸ் அதாவது ஸ்பெசிபிக் கோல் என்ன நோக்கத்துக்காக அந்த டயட்டை கொடுக்குறோமோ. ஸோ இண்டிவிஜுவல் பிளான் சொல்லிட்டோம். ஏன்னா இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருக்கு இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால வந்து ஒரே அத்லெட் கொடுக்குறேன் இன்னொரு அத்லெட் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ். நீங்க வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அந்த கைடன்ஸ் பண்ணணும். எதனுடைய பேஸ்ல அந்த நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் கோல்ஸ் என்ன நோக்கம் அவங்களுடைய குறிப்பிட்ட நோக்கத்தினுடைய அடிப்படையில தான் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ ஆஃபரிங் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் அலைன்டு வித் அத்லெட் பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்த் அண்ட் பாடி காம்போசிஷன் கோல்ஸ். இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய அத்லெட் பெர்ஃபார்மன்ஸ் ஹெல்த் அண்ட் பாடி காம்போசிஷன் கோல் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை ரெக்கமெண்ட் பண்ணணும். அடுத்து ட்ரைனிங்கோடைய டிமாண்ட். இப்போ ட்ரைனிங் டிமாண்ட் அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஒர்க் லோட் ஒவ்வொரு செஷன்ல எவ்வளவு ஒர்க் லோட் கொடுக்குறீங்க
அப்போ ஒரு செஷன்ல ஒர்க் லோட் அதிகமா இருக்கு, ஒரு செஷன்ல ஒர்க் லோட் கம்மியா இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க் லோடுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்டிங் தி நியூட்ரிஷன் டு சப்போர்ட் தி இன்டென்சிட்டி ஆஃப் ஒர்க், டூரேஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் டைப் ஆஃப் ட்ரைனிங். என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரைனிங் ஏற்றாப்புல, இன்டென்சிட்டிக்கு ஏற்றாப்புல, டூரேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து ட்ரைனிங் டிமாண்டுக்கு தகுந்தாப்புல தான் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை நீங்க உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அத்லெட்ஸ்க்கு வந்து நீங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நீட். அது இண்டிவிஜுவல் நீட் மேலேயே சொல்லிட்டோம். பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன் பிளான் அப்படின்னா தனிப்பட்ட நபருக்கு. பட் இண்டிவிஜுவல் நீட் அப்படின்னு வரும்போது கன்சிடரிங் தி பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், மெடிக்கல் கண்டிஷன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இன் பிளானிங் தி டயட். அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது பிரியரா வந்து அவங்களுக்கு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட சில உணவை அவங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது, அது கொடுத்துட்டாங்கணும். அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் நீங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அடிப்படையில் நீங்க கொண்டாந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ் தி எனர்ஜி லெவல். இது வந்து பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை பத்தி நான் சொல்றேன். ஸோ வந்து எதுக்காக ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் எடுக்கிறோம்? எக்ஸாம்பிளா வந்து என்டூரன்ஸ் அத்லெட்டுக்கு ஏன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட் லோடிங் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். ஸோ அவங்க வந்து ஒரு மராத்தான் ரன்ஸ் 42.195 கிலோமீட்டர்ஸ் ஓடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க லாங் டூரேஷன் ரன் பண்றாங்க. 26 மைல் 385 யார்ட்ஸ் கொடுக்குறாங்க. 5000 மீட்டர், 10,000 மீட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கார்போஹைட்ரேட் லோடிங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனர்ஜி வந்து இம்ப்ரூவ் தி எனர்ஜி லெவல். ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் ப்ராப்பரா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி லெவல், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டபாலிசம், உங்களுடைய எனரோபிக் மெட்டபாலிசம் இருக்கட்டும், இல்லை ஏரோபிக் மெட்டபாலிசமா இருக்கட்டும், அப்போ அதுல எனர்ஜி சப்ளை உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா கிடைக்கும். அதான் ஸோ ensure the adequate feel for training, competition and daily activity அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ என்ஹேன்ஸ் தி ஸ்ட்ரென்த் அண்ட் என்டூரன்ஸ். ஸோ என்ஹேன்ஸ் தி ஸ்ட்ரென்த் அண்ட் என்டூரன்ஸ் அப்படின்றத கூட்டுது, பலத்தையும் கூட்டுது, அதே மாதிரி வந்து மேம்படுத்துது, அதே மாதிரி என்டூரன்ஸையும் மேம்படுத்தும். எப்படி? சப்போர்ட் தி மசில் டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணும்போது ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் தி மசில் டெவலப்மெண்ட் இருக்கும் அண்ட் சஸ்டெயின் தி பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் ஏ டைம். அதனால வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் என்டூரன்ஸ்லயும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ஃபாஸ்டர் ரெக்கவரி. அதாவது வந்து நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனை பொறுத்தளவு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னா எனர்ஜி நிறைய கிடைக்கும், அதனால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும்தான் நடக்கும். ஆனா பட் அது மட்டும் கிடையாது. ஆஃப்டர் ரெக்கவரி, ஃபாஸ்டர் ரெக்கவரி வரணும் அப்படின்னா ப்ராப்பர் நான் சொன்ன மாதிரி கேட்கணும் ப்ரீவியஸ்ல சொன்ன பதிலா, அதாவது வந்து ஆக்டிவிட்டி முடிஞ்சதுல இருந்து 30 to 60 மினிட்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா புரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் எடுக்கணும். ஏன் இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுக்க சொல்றாங்க சப்ளிமெண்ட்ரியில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அப்படின்றது வந்து உடனே எனர்ஜியை ரீசைக்கிள் பண்றது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கிளைக்கோஜன்ல இருக்கக்கூடிய எல்லாமே கம்ப்ளீட்டா ரிப்ளேஸ் ஆகிருக்கும். அப்போ திருப்பி ரீசைக்கிளிங் ஆகி மறுபடியும் கிளைக்கோஜன் ஸ்டோர் பண்றதுக்காக கார்போஹைட்ரேட் உள்ள வரும். அடுத்து ஏன் புரோட்டீன் அந்த சப்ளிமெண்ட்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த புரோட்டீன் வந்து ரிப்பேர் மெக்கானிசத்தை பண்ணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டையும் இது ரெண்டும் கொடுக்கும்போது ஃபாஸ்டா நம்ம ரெக்கவரி ஆகும். ஸோ ஹெல்ப் தி ரெப்ளிஸ்னஸ் அப்படின்னா ரெப்ளினஸ் அப்படின்னா நிரப்புறது. எதை நிரப்புறது? எனர்ஜி ஸ்டோர் பண்ணும், ரிப்பேர் மசில்ஸ் பண்ணும் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் தி நெக்ஸ்ட் செஷன் குயிக்லி. அப்போ நெக்ஸ்ட் செஷன் குயிக்லி இது பண்றதுக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்து ரெடியூஸ் தி மஸ்குலர் சோர்னஸ். மஸ்குலர் சோர்னஸ் அப்படின்றது தசை வலி. அப்போ தசை வலியை குறைக்குது. ஏன்னா உணவு பெட்டர் இம்யூன் ஃபங்க்ஷன், நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அண்ட் இம்ப்ரூவ் தி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்னது? ஸோ மினிமைஸ் தி போஸ்ட் எக்ஸசைஸ் டிஸ்கம்ஃபோர்ட், strengthen the immunity and optimize the overall athletic output அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதனுடைய இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெடியூஸ் தி மசில் சோர்னஸ். ஸோ மசிலுடைய வலியை குறைக்குது, பெட்டர் இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ், ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதனுடைய ஓவரால் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மிக முக்கியமான ஒரு டாபிக்ல என்ன கொடுக்குறாங்கன்னா ஹைட்ரேஷன். நான் வந்து இதை பத்தி நம்ம விரிவா பேசல, லைட்டா வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்றத பத்தி நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேஷன் அப்படின்னு வரும்போது இதோட ரோல் ஆஃப் வாட்டர் முக்கியமான விஷயம். ஃப்ளூயிடு காம்பன்சேட் பண்ணி ஆகும். ஸோ இந்த ஹைட்ரேஷனை பத்தி நம்ம ஆக்சுவலாக நிறைய டெப்தா படிக்கணும் உள்ள. ஏன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல போகும்போது இந்த ஹைட்ரேஷனோட ரோல் என்ன, எப்படி ஹைட்ரேஷன் எடுக்கணும், பிஃபோர் காம்படிஷன் அப்போ எவ்வளவு ஹைட்ரேஷன் எடுக்க ஃபில் பண்ணணும் அத்லெட்டுக்கு, ஆஃப்டர் காம்படிஷன் அப்போ பிட்வீன் தி காம்படிஷன் எதுக்கு ஹைட்ரேஷன் ஃபில் பண்ணணுமா, இந்த ஹைட்ரேஷன்ல பர்டிகுலரா எந்த விதமான ஹைட்ரேஷன்ல 3 காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன், வெறும் வாட்டர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன், ஆனா எலக்ட்ரோலைட் கிடைக்காது. அதோட இன்னும் 2 காம்பனண்ட் சப்ளிமெண்டரி காம்பனண்ட் ஆட் பண்ணோம்னா அப்போ 3 காம்பனண்ட் உள்ள வரும்போது அப்போ வந்து அதுதான் வந்து ஹைட்ரேஷன்லேயே பெஸ்ட் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஹைட்ரேஷன் எடுத்துக்கிறதுலேயே பெஸ்ட் ஹைட்ரேஷன் அந்த 3 காம்பினேஷனும் 3 விதமான ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்றது. ஸோ இதனுடைய மெயினாக வந்து ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஹைட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரெகுலேட்டிங் தி பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றது ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்றது. ஸோ அது வாசோ டிலேஷன், வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் 2 ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர்ல பார்ப்போம். ஸோ அடுத்து சப்போர்ட்டிங் தி டைஜஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது,
டிரான்ஸ்போர்ட்டிங் நியூட்ரிஷனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணா. அந்த லூப்ரிகேட்டிங் ஜாயின்ஸ்ல இருக்கக்குள்ள எல்லாமே வந்து என்னன்னா லிக்யூடு தான். அப்ப அது எல்லாமே அந்த லூப்ரிகேஷன் மூவ்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஹைட்ரேஷன் இருந்துச்சு குறைஞ்சிச்சு அப்படின்னா அங்கவும் குறையும். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃப்ளூயிட் பேலன்ஸ். அப்போ ஃப்ளூயிட் பேலன்ஸை பத்தி ஏன் ஸ்போர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடி கண்டினியூஸ்லி ரெகுலேட் தி பாடி ஃப்ளூயிட் லெவல்ஸ் த்ரூ தி வேரியஸ் மெக்கானிசம் டு என்ஷூர் தி ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்றது. ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்ற பாடியோட இன்டர்னல் ரிதம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெக்கானிசத்துக்கும் நமக்கு வந்து என்னன்னா த்ரூ அவுட் வந்து கண்டினியூஸா ஃப்ளூயிட் வந்து யூட்டிலைசேஷன் ஆகிட்டே இருக்கும் மெக்கானிசத்துக்கு போடுவோம். அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த டீஹைட்ரேஷன் ஆகும் போது என்ன ஆகுனா இந்த இம்பேலன்ஸ் பிட்வீன் தி ஃப்ளூயிட் இன்டேக். ஸோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ்னா ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய, அதாவது வந்து பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது, இம்பேலன்ஸா இருக்குது, சரியான விகிதத்தில் கிடையாது. அப்போ ஃப்ளூயிட் இன்டேக்கும் அந்த லாஸ் ரெண்டும். அப்போ லாஸ் அதிகமா இருக்கு, இன்டேக்கு கம்மியா இருக்கு, அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு இம்பேலன்ஸ். அப்போ நம்ம வந்து இன்டேக் நிறைய எடுக்கணும். லாஸ் ஆக ஆக நம்ம இன்டேக், ஏன்னா ஸ்வெட் மூலமா ஆக்டிவிட்டி பண்ண ஸ்வெட் மூலமா ஸ்வெட்டிங் மூலமா மெக்கானிசம் இது வெளியேறிக்கிட்டே இருக்கும், வாட்டர் கண்டென்ட் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். கேன் லீட்ஸ் டு நம்பர்ஸ் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ். அப்போ ஹெல்த் காம்ப்ளிகேஷன், அதாவது நான் என்ன சொன்னேன், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் கிராம்ப்லாம் சொன்னேன், அத்லெட் டெத் வரைக்கும் போடணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் ஆனது இந்த ஃப்ளூயிடினுடைய லாஸை வந்து நம்ம சரியா பார்க்கல டீஹைட்ரேஷன். எஜுகேட்டிவ் அத்லீட் அபவுட் தி சைன் ஆஃப் டீஹைட்ரேஷன். ஸோ இப்போ இந்த இந்த டீஹைட்ரேஷனுடைய அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய சயின்ஸ், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்திலாம் நீங்க அவங்களுக்கு வந்து உங்க அத்லெட்டுக்கு வந்து அதனோட ஏற்படக்கூடிய ரிஸ்க், அதனால இன்ஆடிக்வேட் ஃப்ளூயிட் இன்டேக் இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தியான அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். அப்போ ஃப்ளூயிடுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதையும் நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரணும். அடுத்து இதோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரேஷனோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, முக்கியமா வந்து அதாவது வந்து எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்றது. ஏன்னா எலக்ட்ரோலைட்ஸ் இப்ப நான் சொன்ன பத்தியெல்லாம், அதாவது வந்து நீங்க வெறும் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட்டரோட எலக்ட்ரோலைட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரெண்டாவது காம்பனன்ட். இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது உணவு போருங்க. ஆனா இந்த எலக்ட்ரோலைட்டு பிளஸ் கார்போஹைட்ரேட் மூணையும் ஆட் பண்ணி கொடுக்கும்போது மூணுமே வந்து இருக்கிறதுலே வாட்டர் பெஸ்டா, இல்ல வாட்டர் பிளஸ் வந்து எலக்ட்ரோலைட் ஆட் பண்ண ஹைட்ரேஷன் பெஸ்டா, இல்ல வாட்ரு பிளஸ் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் பிளஸ் கார்போஹைட்ரேட், இந்த மூணு ஆட் பண்ணது எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மூணு தான் பெஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ டெப்தா இதை பத்தி படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு இப்போ எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது கிரேட் 1 பிசிக்கல் டைரக்ட் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு தயார் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உங்களுக்கான வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸஸ் இல்ல 24x7 ஹவர்ஸ் நீங்க வந்து ஆப்லயே இருந்து நீங்க வந்து வீட்ல இருந்து 24x7 ஹவர்ஸ் ஆப்ல கனெக்ட் ஆகிட்டு அது மூலமா நீங்க கிளாஸஸ்ல கண்டக்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏசிசி ஆப் அப்படின்றத நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா அந்த ஆப் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு பின்னாடி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கான என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத கீழே தொடர்பு கொடுத்துருக்கோம். 8903596390 இந்த நம்பருக்கோ அல்லது 9659662412 எந்த நம்பருக்கோ நீங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அவங்க இந்த கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணுன்ற அந்த தொடர்புடைய தகவலை உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரை இந்த ஆப்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 659 கான்டென்ட் உள்ள இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, பிசிக்கல் எஜுகேஷன் கிரேட் 1க்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நியூஸ் சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட்டுக்குமான புதிய சிலபஸ்ல உள்ளபடி டாபிக் வைஸா உள்ள வந்து வீடியோ கான்டென்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கக்கூடிய வீடியோஸ் அங்கே அப்லோடட் ஆயிருக்கும். பிளஸ் அதுக்கான டெஸ்ட் பேப்பர்ஸ் உள்ள இருக்கும். பிளஸ் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அங்கே மார்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிசிக்கல் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய 10 யூனிட். பிளஸ் அதோட சேர்த்து 10 யூனிட் நியூ யூனிட்டுக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜியில் வரக்கூடிய அந்த 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல்ஸுமே அதுல முடிய அப்லோட் ஆகிட்டு. ஸோ பிசிக்கல் எஜுகேஷன் தொடர்புடைய இருக்க பாடங்களை பொறுத்தளவு இது வரைக்கும் வந்து 80% அப்லோட் ஆயிடுச்சு நியூஸ் சிலபஸ்க்குள்ள. நம்மளுக்கு புதிய நியூஸ் சிலபஸ் அப்படின்னா என்டையரா பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாடம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட், லாஸ்ட் யூனிட் மாடர்ன் டென்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன், அதே மாதிரி எக்ஸசைஸ் பிசியாலஜி, 7வது யூனிட்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன், இதெல்லாம் கம்ப்ளீட் வந்து வீடியோ கான்டென்ட் உள்ள வந்துருச்சு. அதே மாதிரி வந்து ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் 5வது யூனிட், அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய 6வது யூனிட் வந்து ஜென்ரல் தியரி அண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், அதே மாதிரி ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஹோல் விஷயமே மேக்ஸிமம் வந்துருச்சு.
அதே மாதிரி 2வது யூனிட் அண்ட் 3வது யூனிட்ல இருக்கக்கூடிய ஆர்டிஜி பிடிஜி ஆர்டிஎஸ்னுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுல வரக்கூடிய ஏ கேட்டகரி பி கேட்டகரியோட கேம்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை பத்தி தெளிவா அதனுடைய டெஸ்ட் பேப்பர்ஸோட உள்ள வந்து 80% உள்ள இருக்கு. நீங்க படிப்பதற்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லா கான்டென்ட்டை பத்தி தெளிவா எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல தெரிஞ்சு கொள்வதற்கு இது மிகவும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் மெத்தடாலஜியில் உள்ள 10 யூனிட்டுக்கும் டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பிளஸ் வீடியோ கான்டென்ட் இப்போ வந்து அது வந்து ஒரு 25% தான் அப்லோட் ஆயிருக்கு. அது கிளாஸ் முடிய நியூ சிலபஸ் இப்போ சொன்னதுனால லேட்டஸ்டா கால் பரப்ப தான் அந்த நியூ சிலபஸ் சொன்னதுனால அந்த நியூ சிலபஸ் படி இப்போ வந்து வீடியோ கான்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து வகுப்பு பிசிக்கல் எஜுகேஷன் வகுப்புல ஜாயின் பண்ணுங்க. இந்த 20 யூனிட்டையும் நீங்க உள்ள பார்த்து உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது நான் வந்து வார்த்தையால சொன்னா உங்களுக்கு புரியாது. பட் நீங்க உள்ள போய் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் ஓரியன்ட் ரிலவெண்ட் கான்டென்ட் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, ஸோ இதுல இன்னொரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் டாபிக் வைஸ் வந்து கிளாஸ் நியூ சிலபஸ் படி பிசிக்கல் எஜுகேஷன்ல 10 யூனிட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு 10 யூனிட்டுக்கு இருக்கும். 24x7 ஹவர்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். எந்த நேரம் 24 மணி நேரம் நீங்க படிக்கலாம். ஆன்லைன்லயும் படிக்கலாம், ஆப்லையும் படிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேஜை பொறுத்தளவு தனியா இதுக்குன்னு ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்கு. ஸோ நீங்க ஆல்ரெடி வேற ஒரு சென்டர்ல நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க, வேற சென்டரில் நாங்க படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து டெஸ்ட் பேஜ் போடுறோம். டெஸ்ட் பேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்து யூனிட் வைஸா வந்து மினிமம் ஒரு 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 யூனிட்டுக்கு வந்து 500 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து அரௌண்ட் வந்து ஒரு 5 யூனிட்டுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 2500 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம், எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ்ல போட்டுருக்கோம். ஸோ மினிமம் வந்து 5 to 6000 சொல்றேன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு யூனிட்டுக்கு. அப்படின்னா நீங்க மினிமம் அதை அப்படியே டிவைட் பண்ணி 600 வந்துச்சுன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 600 கொஸ்டின் வந்துடும், இல்லை 500 கொஸ்டின்ஸ் வரும். சில கொஸ்டின்ஸ் பெரிய யூனிட்ஸா இருக்கு அப்படின்னா அது கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூடும். அப்போ ஒரு அரௌண்ட் 6000-7000 கொஸ்டின் பேப்பர் நீங்க எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேஜ் போட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6000 கொஸ்டின் நீங்க வந்து ஒரு ஒரு யூனிட்டுக்கு ஒரு 500 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க நிறைய டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டெப்த்னஸ் கிடைக்கும் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று போட போகிறோம். அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிசிக்கல் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்கு செறிவா இருக்கக்கூடிய ஒரு இன்டென்சிவா இருக்கக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் யூனிட். ஸோ 10 யூனிட்டுக்கு 1000 கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் த்ரூ ஆன்லைன் மூலமா தான் அது நடக்கும். நீங்க ஆன்லைன் மூலமா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்க வந்து இந்த மாதிரிக்கு வந்து இந்த டெஸ்ட் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அவங்களும் நீங்க வந்து இப்பவே நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பர்ல உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த கிளாஸை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி முதல்ல இன்ஃபர்மேஷன் அதுக்கு எப்போ கிளாஸ் தொடங்குறாங்களோ சொல்லுவாங்க. மேபி வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் 2nd வீக் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 100 கொஸ்டின்ஸ் பெர் யூனிட் டிஸ்கஷன். என்ன கொஸ்டின்னா வெறும் கொஸ்டின் ஆன்சர் சொல்றது கிடையாது. ஸோ கொஸ்டினை டெப்தா அனலைஸ் பண்ணி அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் எடுக்கணும், அது தொடர்புடைய மற்ற வினாக்கள்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்ற அடிப்படையில் அது இருக்கும். ஒரு எஃபெக்டிவான கிளாஸாகவும் அது இருக்கும். ஸோ அந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஷார்ட் டைம் கோர்ஸ் தான் அது. மேக்ஸிமம் ஒரு 20 to 25 டேஸ்க்குள்ள அந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடியவங்களும் இந்த நம்பர் தொடர்பு கொண்டு நீங்க முன்னாடியே உங்களுடைய நேமை பதிவு பண்ணி, ஏன்னா ஆன்லைனை பொறுத்தவரை ஒரு லிமிட்டட் தான் நாங்கள் எடுப்போம், அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து வந்து ஒருவேளை இந்த 10 யூனிட்டுக்கும் அதாவது நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா இதே நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்பாங்க. அந்த கூகுள் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அதுக்கான ரிசிப்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல இருந்து 20 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுடைய முகவரிக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ இது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து இப்போ வந்து உங்க நேம் இப்போ நீங்க கொடுக்கும்போது கிடையாது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய வேணும் அப்படின்னா காப்பி வேணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க இந்த நம்பர்ல என்கொயரி கேட்டதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல நீங்க ப்ராசஸ் பண்ணி அப்படின்னா அதுல இருந்து 20 டேஸ்க்குள்ள மேக்சிமம் வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரெயினர் தான். ஏன் உங்க யூடியூப்ல இதை சொல்றீங்க அப்படின்னா என் யூடியூப்ல இதை சொல்றதுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து
நிறைய சென்டர்ஸ்ல என்னை கிளாஸ் எடுக்க கூப்பிடுறாங்க. நான் இப்போ சாய் சென்டர் கூட நான் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த அந்த ஒரு ஃபவுண்டேஷன்ல பண்ணக்கூடியவங்க இவங்களுடைய கிளாஸ் எஃபெக்டிவா இருக்கிறனால தான் இவங்களுடைய இதை என்னோட யூடியூப்ல நான் வந்து ஆடா கொடுக்குறேன். சரியா? அப்ப நான் வந்து யூடியூப்பை பொறுத்தளவு பொதுவாக நிறைய விஷயங்கள் நான் வந்து கான்டென்ட் கொடுக்குறேன். பட் இது வந்து என்ன அப்படின்னா பிசிகலைசேஷன் தொடர்பா, எஜுகேஷன் சைக்காலஜி தொடர்பா, தமிழ் எலிஜிபிலிட்டி தம்மா நம்ம நிறைய கான்டென்ட் கொடுக்குறோம். ஆனா பட் வந்து இத இது இதனுடைய அந்த அமைப்பு இருக்காங்கல்ல, ரிஜிஸ்டர் பாடி இருக்காங்கல்ல, அவங்க தான் இது சம்மந்தப்பட்டதெல்லாம். நான் ஒன் ஆஃப் தி ட்ரெயினர். அவங்களுக்கு பாடம் எடுத்து கொடுப்பேன் அவ்வளவுதான். அதே மாதிரி ரிசோர்ஸ் பர்சன் நிறைய பேர் அதுக்கு பாடம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த இதை என்னுடைய யூடியூப்ல நான் விளம்பரமா உங்களுக்கு கொடுக்குறேன். ஏதாவது இது நீங்க பயன்படணும் அப்படின்றக்காண்டி. ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிகமான ஒரு லீடிங்கான ஒரு சென்டர் அப்படின்னா நீங்க கேள்விப்படலாம். அந்த சென்டர் லீடிங்கான சென்டர்னு சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் அந்த சென்டருடைய இந்த விஷயத்தை பொறுத்தளவு நான் சொல்றேன். இப்போ வேற ஏதாவது சென்டர் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா நீங்க இதுக்கான விளம்பரம் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து அவங்களுடைய விளம்பரங்களை ஸோ அந்த அடிப்படையில் தான் இது கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு வெரி எஃபெக்டிவா இருக்கும். உடற்கல்வியாளர்கள் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்றேன். சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். எலக்ட்ரோலைட்ஸ். எலக்ட்ரோலைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு காம்பனன்ட். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் தி மினரல்ஸ் தட் கேரி ஆன் எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸ் வென் டிசால்வ் இன் பாடி ஃப்ளூயிட். ஸோ இது வந்து பாடி ஃப்ளூயிட்ல தான் நம்ம வந்து டிசால்வா தான் இது எடுத்துக்கிறோம் எலக்ட்ரோலைட்ஸ். பட் குறிப்பா என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், குளோரைட், கால்சியம், மெக்னீசியம் அண்ட் பாஸ்பேட். இந்த ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டும் என்ன ரோல் பண்ணுது உடம்புல, ஸ்போர்ட்ஸ் அப்ப என்ன ரோல் பண்ணுது, இது ஏன் ஸ்போர்ட்ஸ்க்கு தேவை அப்படின்றதான் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல தெளிவா படிச்சுட்டு போகும். அப்படின்னா நீங்க கேட்கப்படக்கூடிய இப்போ வந்து சாதாரண நேரடியா சோடியம், பொட்டாசியம், காலோரைட்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் டெப்தா கொடுத்தனால. பட் இதனுடைய ரோல் என்ன இருக்கு இதுல இந்த கொடுக்கப்பட்டதுல எது மிக முக்கியமானது அப்படின்றதுலாம் நீங்க ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் டெப்தா போகும்போது. ஸோ தே பிளே பிவோட்டல் ரோல் இன் தி ஃபாலோயிங். ஸோ மெயின்டைன் தி அதாவது எலக்ட்ரோலைட்ஸ் பொறுத்தவரை மெயின்டைன் தி ஃப்ளூயிட் பேலன்ஸ், டிரான்ஸ்மிட்டிங் தி நர்வ் இம்பல்ஸ். நர்வ் இம்பல்ஸுடைய டிரான்ஸ்மிட்டருக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியில பார்த்தீங்கன்னா கால்சியம் அங்கே ரிலீஸ் ஆகும். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து கால்சியம் ரிலீஸ் பண்ணும். கால்சியம் ரிலீஸ் பண்ண பிறகுதான் வந்து ஆக்டின் மயோசினுடைய பைண்டிங்கே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி வராது. அதே மாதிரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் கிளாட்டிங் மெக்கானிசத்துல வந்து என்ன காம்பனன்ட் வருது அப்படின்றது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நெர்வல் டிரான்ஸ்மிட்டர் நீரோ டிரான்ஸ்மிட்டர்ல வந்து பார்த்தோம்னா நிறைய நீரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். எக்ஸைஸ் பிசியாலஜியில பார்த்தோம் அப்படின்னா நீரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் காமா, இதெல்லாம் வந்து அஸ்டில் கோலின், இதெல்லாம் வந்து நீரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ இந்த நீரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து மிக முக்கியமான ரோல்லையும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ் ரோல்ல இருக்கு. அடுத்து வந்து சப்போர்ட்டிங் தி மசில் கன்ட்ராக்ஷன், மசிலுடைய கன்ட்ராக்ஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு. இந்த சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சப்ளிமெண்ட்ரி இருக்கு. சப்ளிமெண்ட்ரி பத்தி டெப்தா நம்ம படிக்கணும். ஆக்சுவலா நான் ரெண்டு சப்ளிமெண்ட்ரி பத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் சொல்றேன். கிரியாட்டின் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட். இது வந்து 2 ஃபார்மெட்ல கிடைக்குது. அதாவது வந்து பவுடர் ஃபார்மெட்லயும் கேப்சூல் ஃபார்மெட்லயும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சப்ளிமெண்ட்ரி பொறுத்தளவு ரொம்ப ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட்ரி ஸ்போர்ட்ஸ்ல சொல்லலாம். இது யாரு இந்த சப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்றாங்க கிரியாட்டினை பொறுத்தளவு? கிரியாட்டின் இஸ் எ வெல் ரிசர்ச்டு அண்ட் வைட்லி யூஸ்டு சப்ளிமெண்ட். இது வந்து ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த கிரியாட்டினை பொறுத்தளவு வந்து ஈவன் இந்த ஒலிம்பிக் அத்லெட் அண்ட் ஏசியன் அத்லெட்ஸ்லாம் இதை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. வைட்லி யூஸ் திஸ் சப்ளிமெண்டட். இந்த சப்ளிமெண்ட்டை எல்லா கோச்சஸுமே ரெக்கமெண்ட் பண்றாங்க அவங்களுடைய அத்லெட்ஸுக்கு. யாருக்கு? எய்ம்ட் அட் இம்ப்ரூவிங் தி பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இன் ஹை இன்டென்சிட்டி ஸ்போர்ட். ஹை இன்டென்சிட்டி ஸ்போர்ட்ஸ்ல பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் டெவலப் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த கிரியாட்டின் அப்படின்றது இஸ் எ வெல் அண்ட் ரிசர்ச்டு கிரியாட்டினா. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து இந்த கிரியாட்டினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதனால வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஏன் இந்த கிரியாட்டின் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண, ஏன் இது பர்டிகுலர்லி பவர் ஸ்போர்ட்ஸ், ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா வந்து இந்த கிரியாட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா என்கேஜ் பண்ணும். எதை அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி. ஸோ ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு எனர்ஜி சோர்ஸ். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் தான் நமக்கு எனர்ஜி. ஸோ இப்போ எனர்ஜி ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வைட்டல் ஃபார் தி எனர்ஜி டூரிங் தி ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் இன்டென்ஸ் எக்ஸசைஸ். அப்ப இன்டென்ஸ் எக்ஸைட்ல ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து என்னது வெரி எஃபெக்டிவா இருக்கும். எஃபிஷியன்ட்லி அண்ட் எஃபெக்டிவா இருக்கும். அப்ப ப்ராப்பர் ஏடிபி ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா அங்க மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் வீக் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய எஃபிஷியன்சியினுடைய அளவுல வந்து குறைவு ஏற்படும். ஸோ அதை நம்மளுக்கு சரி பண்ணணும். அடுத்து வந்து இது என்ன ஃபார்ம்ஸ்ல அவைலபிள் இருக்கு கிரியாட்டின் அப்படின்னா, நீங்க மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியதுல இந்த கிரியாட்டின் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒன்று காமன்லி ஃபவுண்ட் இன் பவுடர் ஃபார்மெட்ல இருக்கு. அது நீங்க உங்க அத்லெட்டுக்கு எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி கேப்சூல். இது வந்து எப்போ கொடுக்கணும், காம்படிஷனுக்கு முன்னாடி கொடுக்கணுமா, பின்னாடி கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இதை பத்தியான விரிவானது வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்ல படிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா அத்லெட்டிக் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் பை அத்லெட்டிக் இன் தி
யார் யார் யூஸ் பண்றாங்கன்னா ஸ்பிரிண்டர்ஸ், வெயிட் லிஃப்டர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜம்பர்ஸ், த்ரோயர்ஸ்லாம் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்றது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான சப்ளிமெண்ட் அப்படின்னா பீட்டா அலனின் சொல்லக்கூடிய ஒரு காம்பனன்ட். ஸோ இந்த பீட்டா அலனின் வந்து பொதுவாக வந்து புரோட்டீன் டாமினன்ட் இருக்கக்கூடிய, அதாவது அமினோ ஆசிட்ஸ்ல இதனுடைய பீட்டா அலனின் இஸ் அன் அமினோ ஆசிட். இது வந்து ஒரு வகையான அமினோ ஆசிட்ஸ். நீங்க இதுல படிச்சிருக்கீங்க, எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ல வந்து இதுல வந்து அலனின் எல்லாம் நீங்க லியூசின், ஐசோலீசின் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து பீட்டா அலனின்றது ஒரு அமினோ ஆசிட் தட் என்ஹான்ஸ் தி மசில்ஸ். மசில் இருக்கக்கூடிய கார்னியோசினுடைய லெவலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அதிகப்படுத்தும். இந்த மசில் கார்னியோசினுடைய லெவல் அதிகமாகும் போது நம்ம உடம்புல நிறைய பிசியலாஜிக்கல் ப்ராசஸ்ல ரொம்ப சப்போர்ட்டிவ்ல இருக்கும். இந்த கார்னியோசினுடைய லெவல் என்ன அப்படின்றத பத்தி நீங்க உள்ள டெப்தா போய் படிக்கணும் ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய பீட்டா அலனினுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் தி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிலே தி ஃபெட்டிக். இது வந்து ஃபெட்டிக்கை வந்து டிலே பண்ணும் இந்த இந்த பர்டிகுலர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்றது டூரிங் தி இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி. அடுத்து யூசேஜ் அப்படின்னு பார்த்தா காமன்லி டேக்கன் வித் அத்லெட் இன்வால்வ் இன் தி ஸ்பிரிண்டர்ஸ் இன்டர்வல் ட்ரைனிங் அப்போ எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதர் ரிப்பீட்டட் போஸ்ட் ஆஃப் இன்டென்சிட்டி போட்டு, ஸோ ரிப்பீட்டட் ட்ரைனிங் பண்றாங்களா ஸ்பிரிண்டர்ஸ், ஸோ அவங்களும் இதை எடுத்துக்கிறாங்க. இது என்ன ஃபார்ம்ல கிடைக்குது, இதுவும் வந்து கேப்சூல் ஃபார்ம்லையும் பவுடர் ஃபார்ம்லையும் கேட்குது. ஸோ இந்த ரெண்டு சப்ளிமெண்ட்ரி, அதாவது பீட்டா அலனைன் அண்ட் கிரியாட்டின் அப்படின்றது ரெண்டு சப்ளிமெண்ட்டுமே மிக முக்கியமான ஒரு சப்ளிமெண்ட்ரிஸா இது இருக்குது ஸ்போர்ட்ல அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல. ஸோ இதை தொடர்ந்து நீங்க இன்னும் இது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஏரியாவுக்கு இன்னும் டெப்தா போய் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் என்று கூறி உடற்கல்வியாளர்கள் கிரேட் 1 வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.